இல்ல சென்னையில நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கே வந்து 7 கிலோமீட்டர் சுத்தி எங்களால வர முடிஞ்சது. ஏன்னா இப்படிதான் எங்கள மாத்திக்கிட்டே இருக்காங்க, மனமாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிலாம் கேள்விப்படும் பொழுது, இல்ல இங்க மற்ற அரசியல் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இது ம், ஒண்ணும் ஒரு ஆர்கனைஸ்டா வந்து ஃபார்ம் ஆகாத ஒரு கட்சி. ம். இது பொது இடங்கள்ல ஏதாவது செஞ்சு ஏற்கனவே 41 பேர் பார்த்தோம். அந்த மாரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துறக்கூடாதுங்கிறதுக்கு போலீஸ் கொஞ்சம் உங்கள வந்து கண்காணிக்கிறாங்கங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ம், ம், பொதுமக்களுடைய நலனும் இருக்குல்ல. இப்ப நீங்க கிட்டத்தட்ட ரூ. 40,00,00,000 ரூ. 50,00,00,000க்கு மேல பொதுமக்களினுடைய சொத்து அங்க சேதப்படுத்தப்பட்டிருக்குங்கிறாங்க. கரூர்ல. ம், சுத்தி இருக்கக்கூடிய கடைகள், பேரிகார்டு, ரோடு அது இதுன்னு சொல்லி அந்த கூட்டத்துல நெறைய சேதமாயிருக்குங்கிறாங்க. இந்த மாரி சென்னை மாரியான ஒரு சிட்டில குடுத்தா என்ன ஆகும்? இந்த மாரி ஏதாவது நடந்தா என்ன ஆகும்? ம், ம், ம். அப்ப கொஞ்சம் வந்து இவங்கள வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணாலும், இன்னும் ஏன் ஸ்ட்ரிக்ட் பண்றீங்கன்னு கேட்கறாங்க. இல்ல ஸ்ட்ரிக்ட் பண்ணாம விட்டாலும் நீங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கலையான்னு கேட்கறாங்க. எப்படி பார்த்தாலுமே அவங்க ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓகே. இவருடைய அரசியலை பொறுத்தவரைக்கும் திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும் தான் பண்றாங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் இல்ல. இப்ப நீ எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்ஐஆர் கொண்டு வந்தது தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு வந்திருக்கு. பாஜக பின்னாடி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ம். இப்ப நீங்க எதிர்த்து எதிர்த்து எத எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? அவங்கள எதிர்த்து தான் பண்ணணும். ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. ம், ம், ம். எஸ்ஏஆரை கொண்டு வந்ததனுடைய உள்நோக்கம் வந்து வட இந்திய வாக்காளர்களை தமிழ்நாட்டுல கொண்டு வந்து சேர்த்து இங்க ஒரு பெரிய வேலை செய்ய போறாங்கன்னு ஒரு அச்சம் இருக்கு. ம், ம். நீங்க அதை எதிர்த்துல அரசியல் பண்ணியிருக்கணும். அதை எதிர்த்துல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும். அதை எதிர்த்துல போராட்டம் பண்ணியிருக்கணும். திமுக இதுல குள்ளப்படி பண்ணா திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே. இல்ல உங்க கூட பிஎல்ஓ கூட வந்து திமுக பிரமுகர் வர்றாங்க. சரி திமுக பிரமுகர் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி குடுத்தாலும் கூட, அந்த ஃபார்ம வந்து ஃபைனல் பண்றது யாரு? ம். இந்திய தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ண போகுது. யார் வாக்காளரா இல்லையான்னு. இதுல எங்க திமுக வந்துச்சு?